இடதுசாரிகள் முஸ்லிம்களுக்கு விலை போய் 4-5 பேராசிரியர்கள் சில புத்தகங்களை வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தில் அயோத்திங்கிறதே ராமர் பிறந்ததுங்கிறதே 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அயோத்திக்கும் ராமருக்கும் சம்பந்தமே கிடையாது இப்படின்லாம் முஸ்லீம்கள் சொன்னாங்க. அயோத்தி இப்போ பற்றி புத்தகம் படிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் ஸ்கூல் டைத்தில் படிச்சிருந்தேன். பின்ன எப்படி எழுதுனீங்க? நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை வச்சு எழுதினோம். என்னுடைய முன்முடிவை எழுதினேன். ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி அவருக்கு அயோத்தி பற்றி தெரியாது, அவரே எழுதுறார். இப்படிலாம் 4 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதையெல்லாம் பார்த்துட்டு அந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்புலேயே என்ன சொல்லிடுச்சுன்னா, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எங்கள் அயோத்தியில் தான் போய் தொழுகை பண்ணீங்களா? ஆமாங்க. அந்த மசூதியில் வலது பக்கம் என்ன இருக்குது, இடது பக்கம் இருக்குது, அந்த பக்கம் ரூம் இருக்கா, இந்த பக்கம் எதுவுமே தெரில, அவங்க சொன்னதெல்லாம் போய் விட்னஸ் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. தயவு செய்து விக்கிரகங்களை கேலி பேசுறதோ கோவிலை கேலி பேசுறதோ வேண்டாம். எல்லா மதங்களும் நம்பிக்கைக்குரியது தான். அடுத்த மதத்தை அழிச்சுட்டு தான் வரணும்னு வேண்டாம். அயோத்தியில் என்ன நடந்தது? அதாவது அயோத்தியில் அங்கே ராமர் பிறந்த இடம், ராம ஜென்மஸ்தான், ராம ஜென்மபூமி அப்படின்னு நம்பிக்கை. அந்த ஜென்மஸ்தான் இருந்த கோயிலை இடித்து விட்டு அவுரங்கசீப் காலத்தில் மசூதி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது. சரியா? பாபர் காலத்தில் பாபர் சின்னதாக கட்ட அவுரங்கசீப் தான் பெருசு பண்ணான்னு வரும். சரியா? இப்போ அப்படி அந்த வழக்கின் அடிப்படை, அதாவது அது கட்டப்பட்டது 1580ன்னு வச்சுக்கோங்க. 1580 1947 வரைக்கும் அங்கே ஒரு டிஸ்பியூட்டட் மசூதி இருந்தது. அந்த உள்ளூர் மக்கள் அதை கொடுத்த பேரே ஜென்மஸ்தான் மசூதின்னு தான் பேர். பாப்ரி மஸ்ஜின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது எல்லா ரெக்கார்ட்லேயும் ஜென்மஸ்தான் மசூதின்னு. யாருடைய ஜென்மஸ்தான்? ஸோ ராமருடைய ஜென்மஸ்தான். முஸ்லீம்கள் அந்த வழக்கு, அதாவது 1947 அங்கே கொண்டு போய் ராமருடைய சிலையை வச்சுட்டாங்க. சிலை இருக்கிற இடத்துல வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர்கள் தொழுகையை நிறுத்திட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அதுக்கு இப்போ வழக்கு போட்டதுக்கப்புறம் வழக்கு நடந்துகிட்ருக்கு. 1984 வரைக்கும் பெரிதளவில் உள்ளூர் பக்தர்களும் விஸ்வ இந்து பரிஷத் போன்றவர்களும் பல வழக்குகளை போட்டு பல விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 1984 ராஜீவ்காந்தி ஆட்சியின் போது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் உங்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கும் இப்போ இது கொடுக்கணும், விவாகரத்து ஆட்சின்னான்னு வந்தது, ஷாபானு வழக்குன்னு சொல்ல பேர். அந்த தீர்ப்பை உடைப்பதற்காக ஒரு சட்ட தீர்மானத்தை அது கூட ஏன்னு சொன்னால், பீகாரில் ஒரு தொகுதி, கிருஷ்ணகஞ்சுங்கிற தொகுதி, அங்கே 165 பேர் முஸ்லீம்ஸ். அதில் 425 MP வச்சுருந்த ராஜீவ்காந்தி தோற்று போயிட்டார் ஒரு லோக்கல் கட்சிக்கிட்ட. உடனே முஸ்லீம் ஓட்டை வாங்கணும்னு சொன்னால் அந்த ஷாபானுக்கு உங்களுக்கு மாற்று தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு சட்டத்தை போட்டார். அந்த சட்டம் தவறுன்னு சொல்லி இப்போ உச்சநீதிமன்றம் வேறொரு தீர்ப்பு போன வருஷம் கொடுத்துச்சு. முஸ்லீம் பெண்கள் விரும்பினால் அவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மதவாத சட்டம் இப்போ அதுவும் பாதி உடஞ்சிடுச்சு. இப்போ இதை பண்ண உடனே அங்கே இருக்கிற காங்கிரஸை சேர்ந்த இந்துக்களே நீங்கள் என்னங்க முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அப்போ விஹெச்பி போராட்டத்தில் நாங்கள் அங்கே அடிக்கல் நாட்டுமில்லை ஷிலன்யாஸ் நடத்துகிறோன்னு விஹெச்பி கோரிக்கை கொடுத்த உடனே வெறும் ஷிலன்யாஸ் மாத்திரம் நடத்தலாம்னா அதுக்கும் அனுமதி கொடுக்குறாரு. அதாவது ஷாபானு கேஸில் முஸ்லீம் ஓட்டு வந்துடும், ஷிலன்யாஸ் கொடுத்தா இந்து ஓட்டு வந்துடும் அப்படின்னு அதுக்கு அனுமதி கொடுக்குறார். உடனே போராட்டம் வலுக்கிறது. அப்போ தான் இது 1989 பிஜேபி தன்னுடைய இதில் எய்தர் மக்களுடைய ஒற்றுமை, முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டு கட்டுவோம், இல்லாட்டி சட்ட ரீதியாக கட்டுவோம் தன்னுடைய தீர்மானத்திலையும் போட்டுட்டாங்க. இப்போ வழக்கு நடந்துட்டுருக்கு. கோர்ட்டில் என்ன தீர்ப்புன்னு சொன்னால், உங்களுக்கு 1992 அது இடிக்கவும் படுகிறது. ஓகே, அது இடிக்கப்பட்ட விதம் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆச்சு. ஆனாலும் கோர்ட்டில் வழக்கில் என்னென்னா, ஏற்கனவே ஒரு கோயில் இருந்ததை இடித்துட்டு தான் பாபர் கட்டினாரா அப்படின்னு முதல் கேள்வி. அது அந்த கேள்வியை தெளிவாக தொல்லியல் ஆதாரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அலகாபாத் நீதிமன்றத்தில் அந்த இடத்துல கோயில் இருந்ததுன்னு நிரூபிச்சிட்டாங்க. ஆனாலும் முஸ்லீம்களும் 400 வருஷமாக வச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா, 3ஆக பிரித்து தந்த இடத்த, ஒரு பகுதி கோயிலுக்கு, இன்னொரு பகுதி மசூதிக்கு, இன்னொரு பகுதி அக்காரான்னு சொல்லிட்டு இப்போ இந்து பக்தர்களில் இன்னொரு பிரிவுக்குன்னு 3ஆக பிரித்து கொடுத்தாங்க. இதை யாருமே ஏற்றுக்கலன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போச்சு. உச்சநீதிமன்றம் வழக்கு இந்த அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த 92 இடிப்புக்கு பிறகு ஸோ இந்தியாவை இதுவாக்கிடுவாங்க, பிஜேபி இதாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் முஸ்லீம்களுக்கு விலை போய் 4-5 பேராசிரியர்கள் சில புத்தகங்களை வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தில் அயோத்தியில் மசூதியே இருந்ததே கிடையாது, அயோத்திங்கிறதே ராமர் பிறந்ததுங்கிறதே 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி அயோத்திக்கும் ராமருக்கும் சம்பந்தமே கிடையாது இப்படின்லாம் முஸ்லீம்கள் சொன்னாங்க.
சொன்னாங்க. ஸோ அதையெல்லாம் உடைச்சாங்க. எப்படி 2-3 உதாரணம் சொல்லிடுறேன். ஒன்று, அயோத்தியை பற்றி குமரகுருபர் போய் பாடியிருக்கார். அதாவது காசியில் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலை பூட்டி வச்சு இந்துக்கள் போகிறது, தமிழர்கள் போனால் திறக்காமல் இருந்துச்சு. அப்போ இவர் போய் காசி கோயிலை திறக்கணும், எனக்கு தமிழர்கள் அங்கே வந்தால் தங்கறதுக்கு மடம் வேணும்னு இடம் கேட்டு வாங்கினவர் குமரகுரு. அவர் அயோத்திக்கு போய் அயோத்தியை பாடியிருக்கார். சீக்கியர்களோட குரு கோவிந்த் சிங் போய் பாடியிருக்கார். அந்த ரெக்கார்டு இருக்குது. இதை 2ஐயும் தாண்டி இதில் ஹிந்தியில் உங்களுக்கு ராமாயணத்தை இயற்றின அவர் அங்கே போய் போனது ரெக்கார்டு. இந்த 3மே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே 16ஆம் நூற்றாண்டு அந்த கோயில் இடிக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டம். ஸோ கண்டிப்பாக கோயில் இருந்ததுங்கிறது ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு தான் அலகாபாத் தீர்ப்பு வருது. ஸோ இதுலேயே அதோட இந்த லெஃப்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றாங்க, ஐயா நீ இன்றைக்கி அவங்க பேரெல்லாம் ஆர்எஸ் சர்மா இந்த பேரெல்லாம் சொன்னீங்கன்னால் அவர்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸில் நம்பர் 1 நம்பர் 2லாம் இருந்தவங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எழுதியிருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்னஸாக கூப்பிட்டு நீதிபதி முன்னாடி சாட்சி கவுண்டில் வச்சு கேள்வி கேட்குறாங்க. எங்க ஐயா நீங்கள் அயோத்திக்கு போயிருக்கீங்களா? இல்லை, போனதில்லை. அயோத்தியில் தொல்லியல் பண்ணியிருக்கீங்களா? தெரியுமா? தெரியாது. அயோத்தி இப்போ பற்றி புத்தகம் படிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் ஸ்கூல் டைத்தில் படிச்சிருந்தேன். பின்ன எப்படி எழுதுனீங்க? நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை வச்சு எழுதினோம், என்னுடைய முன்முடிவை எழுதினேன். ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி, அவருக்கு அயோத்தி பற்றி தெரியாது, அவரே எழுதுறார். இப்படிலாம் 4 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதையெல்லாம் பார்த்துட்டு அந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பிலேயே என்ன சொல்லிடுச்சுன்னா, வி நார்மலி டு நாட் கமெண்ட் ஆன் விட்னஸஸ் பட் ஆன் such a sensitive case and such a so-called renowned scholars போட்டான். சோ கால்டு எக்ஸ்பர்ட்டுங்கிற வார்த்தையை போட்டாங்க. ஸோ இவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமான இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் கொடுக்குற கூலிக்காக காசுக்காக இப்படி எழுதுனாங்க. அவங்க யாருமே அயோத்தியை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லலை. ஆனால் இதை தாண்டி இன்னொரு சைடு முஸ்லீம் என்ன பண்ணாங்கன்னா, இது அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று காங்கிரஸ் சார்பாக ராஜ்யசபா எம்பியாக 2 டேர்ம் இருந்தார். அவருக்கு அப்போ 80 வயசு. அவர் நான் போய் 1946 தொழுகை பண்ணியிருக்கேன் அப்படின்றார். அவர் மாதிரி ஒரு 2-3 பேர் விட்னஸ். அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் எங்கள் அயோத்தியில் தான் போய் தொழுகை பண்ணீங்களா? ஆமாங்க. அந்த மசூதியில் வலது பக்கம் என்ன இருக்குது, இடது பக்கம் இருக்குது, அந்த பக்கம் ரூம் இருக்கா, இந்த பக்கம் எதுவுமே தெரில, அவங்க சொன்னதெல்லாம் பொய் விட்னஸ் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ முஸ்லீம் தரப்பு கொடுத்த விட்னஸ் பொய், முஸ்லீம் தரப்பு கொடுத்த எக்ஸ்பர்ட்ஸ் பொய், முஸ்லீம்கள் மட்டுமே அங்கே அதாவது எக்ஸ்க்ளூசிவாக அவர்கள் என்றைக்குமே அங்கே தொழுகை செய்யலைனால. ஆனால் இந்த வழக்கு நடந்தப்போ அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே அங்கே நடந்த தொல்லியல்களை ஏற்றுக்கொள்ளல, இங்கே முழுசாக ஏற்றுக்க மாட்டேங்க, இன்னொரு தடவை தொல்லியல் நடத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திருப்பி உங்களுக்கு தொல்லியல் போட்டு ஜிபிஎஸ்ஸை போட்டு அடியில் பீம்ஸ் இருக்கான்னு பார்த்து 64 தூண்கள் அடியில் இருக்கிறத பார்த்தாங்க. எங்கெல்லாம் தோண்ட முடியுமோ, ஏன்னா அங்கே ஏற்கனவே ஆக்குபை பண்ண அதில் தோண்டினதில் சில தூண்களும் ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் வர்ற அந்த தண்ணி வர்ற மாதிரி நாழின்பாங்க, அது மாதிரி 2-3 விஷயங்கள் கிடச்சிது. ஒரு கல்வெட்டு 3ஆக உடஞ்சி அங்கே இருந்தது விஷ்ணு கோவிலுங்கிற கல்வெட்டும் 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கிடச்சிது. இதெல்லாம் ஒரு பக்கம். 12ஆம் நூற்றாண்டுலேயே கோயில் இருந்ததுன்னு ப்ரூவ் ஆச்சு. ராமர் அங்கே தான் பிறந்தார், எப்படிங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? இந்த கேள்வி வந்துச்சு. முஸ்லீம் தரப்பு என்ன பண்ணுச்சுன்னால், ஸ்கந்த புராணம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோக புத்தகம், அதாவது நம்ம புராணம், முருகருடைய புராணம், அதில் அயோத்தியா மகாத்மியம்னு ஒரு இது, அதில் ராம பிறந்த காண்டம்னு ஒரு இது இருக்குது. அந்த ஸ்லோகத்தில் சரையு நதியிலிருந்து இந்த பக்கத்தில் இவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்லோகத்தை முஸ்லீம் தரப்பு சொல்லி இதில் சொன்னது இந்த பக்கம், நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அயோத்தி அந்த பக்கம் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. உடனே அந்த ஸ்லோகத்தை எடுத்து அதை கரெக்டாக சான்ஸ்கிரிட்டை இன்டர்பிரட் பண்ணி, இல்லை அயோத்தி கிட்ட தான் வருது அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்பயும் என்ன கேள்வி வருது, அயோத்தியில் எங்கே வேணால் இருக்கலாமே, அங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம் அப்படின்னு வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதில் ஆர்எஸ் சர்மான்னு ஒரு வக்கீல், அவர் கல்கட்டாவை சேர்ந்தவர், ஒரு இருக்கிற பல பக்தர் பிரிவில் ஒரு சன்னியாசிக்காக அவர் அப்பியர் ஆகிறார். அவர் இன்றைக்கி அயோத்தியில் உங்களுக்கு ஏர்போர்ட் வந்துடுச்சு, அன்றைக்கி லக்னோவில் தான் போய் ஏறணும். அவர் காரில் திரும்பி போகிறதுக்கு அயோத்தியிலேருந்து லக்னோ போகிறப்ப எங்கேயோ வழி தவறி போய் திடீர்னு போய் பார்த்தா ஒரு கல்வெட்டு ஒன்று பார்க்குறார். இந்த கல்வெட்டு என்னப்பான்னு கேட்குறார். சார், இங்கே சரையு நதியிலிருந்து 147 படித்துறைகள் இல்லை நீர்நிலைகள், ஒரு நீர்நிலைக்கு ஒரு இது இப்போ கல்வெட்டு இருக்கும் சார், இது 132 என்னமோ சார் அப்படின்னாங்க.
எத்தனை பேருக்கு 140 என்னமோ சார்னா. உடனே அவர் அங்கே போயிட்டு தன்னை வச்ச அந்த சன்னியாசிக்கும் சொல்கிறாரு. அவரும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. மொத்தம் 147 படித்துறைகளுக்கு இல்லை நீர்நிலைக்கு வச்சுருக்காங்க. இப்போ ராமர் பிறந்த இடமாக வந்து 100வது கல்வெட்டிலேருந்து இத்தனை தூரத்தில் இருக்குது. அந்த இவங்க என்ன சொன்னாங்களோ அந்த ஸ்கந்த புராணத்தில் அந்த ராமர் பிறந்த இடத்துக்கு 4 எல்லைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது கரெக்டாக அந்த டோம்புக்கு கீழே வருது. சரி, இந்த 100வது எப்படி வந்ததுன்னா இது நீதிபதிகளே கேட்குறாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ 100 கல்வெட்டுங்கிறீங்க, அந்த 100 தான் இவர் பிறந்ததுங்கிறீங்க, இதே தான் மேப்பை வச்சு சொல்லுங்கள். ஒன்று சமஸ்கிருதத்தை சொல்ல வேண்டியிருக்கு, அந்த இவர் சொல்கிறத நான் நம்ப வேண்டியிருக்கு அப்படின்னு ஒன்று. அந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு புத்தக மேப் போட்டிருக்காங்க. இது எங்கேருந்து சரையு நதியிலேருந்து இருக்கிற 147 படித்துறைகளும் இருக்கிறத போட்டிருக்காங்க. 100வது எங்கே வருது, அங்கே ஒரு விநாயகர் இது வச்சு அது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு. அங்கே குளம் இல்லை, படித்துறை இல்லைன்னு குழம்பியிருக்காங்க. அங்கே அந்த கிணறு இருக்குது, அதையும் ஒரு நீர்நிலையாக எடுத்து அதிலிருந்து 30 அடி தூரத்தில் நடுவில் இருந்து அந்த டோம்பில் தான் ராமர் பிறந்தார் என்பதை உச்ச நீதிமன்றத்தில் நிரூபித்து தான் வந்திருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ப்ளஸ் அனெக்ஸ்டர் இல்லை 77 முறை ஸ்கந்த புராணம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு காரணம் இதை பக்தர்கள் எடுத்து வைக்கல. முஸ்லீம் தரப்பு இந்த இடம் இல்லைன்னு சொன்னதுனால தான் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்னொன்று, இந்த விளக்கத்தை சொன்ன அந்த சங்கராச்சாரியாரை 15 நாளைக்கு முஸ்லீம் தரப்பு வக்கீல்கள் எல்லாம் ஹையஸ்ட் கபில் சிபல் முதல் ஹையஸ்ட் வக்கீல்கள் குறுக்கு விசாரணை பண்ணி பார்த்தாங்க. அவர் கொஞ்சம் கூட உடையில, எல்லாத்தையும் தெளிவாக நிரூபித்தார். பிரிட்டிஷ்காரன் போட்ட மேப்பு, பிரிட்டிஷ்காரன் போட்ட கல்வெட்டு, இவை அடிப்படையில் மிக தெளிவாக ராமர் அந்த இடத்துல தான் பிறந்தார்னு வந்திருக்கு. இப்போ கோயிலெலாம் யாருங்க சொந்தம்? எனக்கோ உங்களுக்கோ கிடையாது, அந்த சுவாமிக்கு சொந்தம். அந்த சுவாமி மனுஷனா உடனே கல்லுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் உலக சட்டப்படி, இந்திய சட்டம் இல்லை, உலக சட்டப்படி ஒரு கோவில் விக்கிரகம் எந்த மதமாக இருந்தாலும் நித்திய பூஜைகள், தினசரி பூஜைகள் நடந்து வழிபட்டு வந்தால் அந்த விக்கிரகம் உயிருள்ள, சட்டபூர்வமாக உயிருள்ள மனிதனாக, என்றும் குழந்தையாக, ஜூரிஸ்டிக் பர்சன் எவர் மைனர் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் திருவாரூர் பக்கத்தில் பாத்தூர் அல்லது பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கோயிலை சேர்ந்த நடராஜர் சிலை லண்டன் மியூசியத்தில் மாட்டிக்கிச்சு. அதுதான் அந்த கோயிலுங்கிறத விளக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து மற்ற சிலையெல்லாம் கொண்டு போய் காட்டி இதை ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் திரு சந்திரசேகரன் போய் நிரூபித்த பிறகு கடைசியாக அந்த மியூசியம் என்ன சொல்லிச்சு, நாங்கள் அன்றைக்கி தேதியில் 30 லட்ச ரூபா கொடுத்து இந்த சிலையை வாங்கியிருக்கோம், நாங்கள் எதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்காரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே இதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழகத்தின் தொல்லியல் துறை இயக்குனராக அன்னைக்கு இருந்தவர் பேரறிஞர் திரு நாகசாமி அவர்கள். அவர் என்ன பண்ணார், தமிழ்நாட்டில் 20,000 கோயில் கல்வெட்டுகளில் கோயிலுக்கு தானம் கொடுக்குறப்ப, ராஜா கொடுத்தாலும் சரி, என்னையும் உங்களையும் போல பக்தர் கொடுத்தாலும் சரி, சூரிய சந்திரர் உள்ள வரை இந்த கோயில், இந்த சாமிக்கு நான் இந்த தானம் கொடுக்குறேன், இந்த விளக்கு எரியணும், இந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனவே கோயில் என்பது ஜூரிஸ்டிக் பர்சன், ஒவ்வொரு பக்தருக்கும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அயோத்தியில் இந்த தீர்ப்பை கோட் பண்ணி கோயில் அந்த இடத்துல இல்லாமல் போனாலும் அந்த ராம் லல்லா அங்கே இருக்குது, அந்த இடத்தை அவருக்கு மீட்க உரிமை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்டர்நேஷ்னலி லாஸ். எனவே அந்த தீர்ப்பை 5 நீதிபதிகள் கொடுத்தாங்க. இந்த நீதிபதி பேரும் போடல, மொத்தமாக கொடுத்தது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதாங்க. அவங்க எல்லாம் உச்ச நீதிமன்ற தலைமை, அந்த 5 பேரில் 3 பேர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ரிட்டையர் ஆகிருக்காங்க. இங்கே லோக்கல் சின்ன சில்லு வண்டிகள்லாம் வந்துட்டு ஏங்க 5 பேர் தனித்தனியாக எழுதலைங்க, மொத்தமாக கொடுத்து அவங்களுக்கு அதில் ஒருத்தர் முஸ்லீம் கூட. எனவே தயவு செய்து நீதிமன்றத்தை, கோவிலை மதியுங்கள். இதில் இன்னொன்னையும் சொல்லிட்டு முடித்தா நல்லாயிருக்கும். தயவு செய்து எல்லோருக்கும் அவரவர் மதம் தான் உண்மைன்னு நம்பிக்கை இருக்கும், அது உங்கள் விருப்பங்க. போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்தது மங்களூரில். ஒரு கோயில், அந்த ஊரில் என்னடான்னு சொன்னால் உட்காந்து திடீர்னு சின்ன சின்ன கோயிலெல்லாம் போய் யாரோ சில பேர் மூத்த கோயில் வாசலில் இல்லை சின்ன கோயிலாக இருந்தால் உள்ளே போய் அடிச்சுட்டு இதை பண்ண உடனே அந்த இவங்கள்லாம் வந்து பூசாரிங்கள்லாம் போய் அடுத்த நாள் அதை சுத்தம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி பரிகாரம் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணாங்க, வேறு வழி இல்லை. கடைசியாக கோரகஜர் அப்படிங்கிற ஒரு கோயிலில் இதே வேலையை பண்ணாங்க. இது பண்ணையும் அதே தான் பண்ணாங்க அங்கேயும். ஆனால் ஒரு 3 நாள் கழித்து 3வது நாள் ஒரு 2 பசங்க சேர்ந்து வராங்க. வந்துட்டு அந்த பூசாரி காலில் விழுகிறாங்க. ஐயா எங்களுக்கு கோரகஜெட்டை மன்னிப்பு வாங்கி கொடுங்க, ஐயா எங்களுக்கு கோரகஜெட்டை மன்னிப்பு வாங்கி. என்னப்பா சொல்கிற எனக்கு புரியல. ஐயா உங்கள் கோயிலில் அசிங்கம் பண்ணாங்கல்ல. ஆமாங்க,
அது நாங்கள் தாங்க பண்ணோம். சரி, அதுக்கு போய் போலீஸ்க்கு போய்ட்டு, இல்லை நான் போலீஸ்க்கு போய் சரண்டர் தான் போகிறேன், நாங்கள் அன்றைக்கி 3 பேராக வந்து செஞ்சோம். அதில் எங்கள் கூட வந்த ஒருத்தன் அடுத்த நாள் வந்து லேசாக ஜுரம் வருதுன்னா, நேற்று காலையில் ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பித்தான், சாயந்தரம் செத்து போயிட்டான். இன்றைக்கி இவனுக்கும் லேசாக ஜுரம் வருதுன்றாங்க. எங்களை வந்து கோர்ட்டில் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறானோ, அதை விட முக்கியம் சாமி வந்து மன்னிக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு போய் சரண்டர் ஆனாங்க. தயவு செய்து விக்கிரகங்களை கேலி பேசுகிறதோ கோவிலை கேலி பேசுகிறதோ வேண்டாம். எல்லா மதங்களும் நம்பிக்கைக்கு உரியது தான். அடுத்த மதத்தை அழிச்சிட்டு தான் வரணும்னு வேண்டாம். சரி, 15ஆம் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில் ராஜா காலத்தில் ஆட்சி வளராத போது அது நடக்கலாம். இன்றைக்கி தயவு செய்து எல்லா மதங்களும் அவரவர் வழியில் நடங்கள். அயோத்தியின் தீர்ப்பு என்பது முழுக்க முழுக்க ஆதாரம் அடிப்படையில் தான் வந்தது. அதுபோல தான் இந்திய நீதிமன்றங்கள் நடக்கிறது. நன்றி.